கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான காலை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 47ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் கோராகின் புத்திரனுடைய சங்கீதமாக இந்த சங்கீதம் தலைப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தலைப்பை வாசிக்க கேட்போம். கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த கோராகின் சங்கீதம் தேவனுடைய ராஜரீகத்தை, கிங்ஷிப் ஆஃப் காட், அதை பற்றி சொல்லுகிற ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை கிங்ஷிப் சாம் என்று சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் தேவனை வெளிப்படையாக ராஜாவாக சித்தரிக்கிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம், நமக்கு தேவையானது என்ன என்று சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்ஷடாயின் தேவனை ராஜாதி ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற மனநிலையோடு இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். சகல ஜனங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருமே விடுபடக்கூடாது. எல்லாரும் கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இந்த சங்கீதம் ராஜரீக சங்கீதம், தேவனை ராஜாவாக பிரகடனப்படுத்துகிற, அறிவிக்கிற ஒரு சங்கீதம் என்று சொல்லி நான் சொன்னேன்ல. அதற்கு 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். மகத்துவமான ராஜா, பயங்கரமான கர்த்தர், நம்முடைய தேவன், யெகோவா தேவன் என்று சொல்லி நாம் புரிந்திருக்கிறோம். இந்த தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்காக செய்யக்கூடிய விஷயம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். இப்ப தேசம் சுதந்திரமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த சங்கீதம் பொதுவாக யூத மக்களால் ரோஷ் ஹஷானா என்று சொல்லப்படுகிற எக்கால பண்டிகையிலே பாடுகிறதான ஒரு அற்புதமான பாடல். இந்த ரோஷ் ஹஷானா அவங்களுக்கு நியூ இயர். ஆக்சுவலா அது வேதாகமத்தின்படி எக்காலம் ஊதி கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. அதை ஹேக் ஷஃபாரிம் என்று சொல்லுவார்கள். எக்கால பண்டிகை. ரோஷ் ஹஷானா அப்படின்னா நியூ இயர் என்பதாகும். இந்த சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். இதுதான் எக்கால பண்டிகைக்காக பாடுகிற பாடல். தேவன் தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமான தேசம். இந்த தேசத்திலே நாங்கள் விடுதலையோடு இருக்கிறோம். எக்கால சத்தம் ஊதினாலே அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் விடுதலை என்பது அதனுடைய பொருள். ஒவ்வொரு எக்கால பண்டிகையிலும் யூதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். அது விடுதலையை குறிக்கக்கூடிய எக்காலம். அந்த எக்காலம் யோவேல், ஜூபிலி. யோவேல்னா ஹான் அர்த்தம், ஜூபிலி. அப்ப 50வது வருஷம் கம்ப்ளீட். 6 வருடம் கழித்து 7வது வருடம் விடுதலை. எக்காலம் ஊதுகிற அந்த வருடம் விடுதலையின் வருடம். எக்காலம் ஊதி எக்கால சத்தம் நம்முடைய காதில கேட்டால் நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்று பொருள். நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வரும் பொழுது அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டால் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். பூமியினுடைய சகல விதமான கஷ்டங்களிலும் பாடுகளிலும் விடுதலையாக்கப்பட்டோம். மணவாளனோடு நாம் சேர்ந்து விட்டோம் என்பது அதனுடைய பொருள். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். 2 முறை சொல்லுகிறார் கவி. நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், திரும்பவும் பாடுங்கள். காரணம் என்ன? அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள்
என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நம்முடைய தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிற தேவன், பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடயங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாதான். ஆனால் பர்டிகுலரா பர்சனலா இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையின் ராஜா. ராஜா என்று சொன்னால் அதனுடைய பொருள் ஆளுகை. ஆளுகை செய்கிறவனுக்கு பேர் தான் ராஜா என்று பெயர். சும்மா பேர் ராஜான்னு வச்சுக்கிறது கிடையாது. உண்மையான ராஜா, ஆளுகை செய்கிற ராஜா. நீர் என்னுடைய ராஜா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தரை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு நீங்கள் என்ன அனுமதி கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆளுகை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதியும் நீர் ஆளுகை செய்யும். என்னுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளை கொடுப்பதற்கு உமக்கு அனுமதி உண்டு. என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு உமக்கு முழு அதிகாரம் உண்டு என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்கள். தேவனே, கர்த்தாவே, நீர் என்னுடைய ராஜா என்பதை சந்தோஷமாக சொல்லுங்கள். கர்த்தர் ஆளுகை செய்தால் அதில் நீதி, நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும். கர்த்தர் கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எடுக்கும் தீர்மானங்கள் உண்மையானதாக, நன்மையானதாக, அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். சேர்ந்து சொல்வோமா? தேவனே, நீர் என்னுடைய ராஜா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை சந்தோஷத்தோடு எங்களுடைய ராஜாவாக இந்த கால வேளையில் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில கட்டளைகளை கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தீர்மானிங்க என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதன்படியே நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜாவாய் இருப்பது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம் இந்த கால வேளையில். காரணம், நீர் எங்களுடைய ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.